ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சால்ட்ரிங் பண்ணியிருப்போம். அப்படி சால்ட்ரிங் வந்து ஒரு பிசிபி போர்டில் வந்து சால்ட் வைக்கிறப்போ அந்த போர்டானது ஒரு இடத்துலையே நிற்காது. நம்ம சால்ட் வைக்கிறப்போ அது நகர்ந்து போயிட்டே இருக்கும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா TE801 மாடலில் இருக்கக்கூடிய சால்ட்ரிங் ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த வீடியோவில் இது எப்படி அசம்பிள் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கொடுத்துக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து மெக்னிஃபிஷன் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 லென்ஸ் இருக்குது. அதுலேயே ஒன்று வந்து 3.5x ஜூமும் இன்னொன்று 12x ஜூமும் கிடைக்கும். பின்னாடியே நம்மளுக்கு பேட்ரி போடக்கூடிய ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 3 பேட்ரி வந்து நம்ம போட்டுக்கணும். இது நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி ரீசார்ஜபிளாக மாற்றலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுலேயே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். நீங்கள் இதில் டபுள் LED இருக்கும். போர்டு வந்து விசுவல் பார்க்குறதுக்காக 2 லைட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஆக்சசரி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம PCB போர்டோட நம்ம இந்த இடத்துல வந்து பிடிச்சி வைக்க போகிறோம். நாம் இது எப்படி அசம்பிள் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இந்த T ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டரை போட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இது வந்து டபுள் சைடு கனெக்டர் மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் அதை லூஸ் விட்டுட்டு அந்த பால்மாக இருக்குது அதில் வச்சு லாக் பண்ணிக்கங்க. அதே போல் அடுத்தது இந்த PCB மாட்டக்கூடிய போர்டுக்கான ஸ்டிக் இருக்கும். அதில் வச்சு ஜஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த 2ஐயும் வச்சு. ஆனால் ஒரு டைம் டைட் வச்சிட்டிங்கன்னா அது வந்து நகராது. ஏன்னா இது வந்து 360 டிகிரி மூமெண்ட் கொடுக்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் அதில் ஹோல்ட் ஆகிற மாதிரி, இதோட பால் வந்து இதில் ஹோல்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பான். அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இது வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அசம்பிள் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இந்த crocodile clip கனெக்ட் பண்ணுறதுக்கான கிளாம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது இதே போல் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லையே எல்லா இடத்துலையும் வந்து 2 சைடு இந்த பால்மாக இருக்கும். அதை தான் வந்து இதில் வச்சு லாக் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இதையுமே வச்சு நான் வந்து நல்லா லாக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதே போல் லெஃப்ட் சைடு இப்போ ரைட் சைடு பண்ணுறோம். ஜஸ்ட் அதுக்குள்ள வச்சு 2 சைடு அந்த பால் இருக்கிறத வச்சு நடுவில் இருக்கிறத வச்சு நீங்கள் டைட் வைக்கிறப்போ அது வந்து உங்களுக்கு டைட் வைக்கும். அது நீங்கள் எவ்வளோ டைட் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போர்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக இருந்தால் அது லைட்டாக லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு 2 crocodile clip கொடுத்துக்கிறாங்க. அதில் ஹீட் ஸ்ட்ரிங் டியூப் போட்டிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் போர்டு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஜஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் ப்ளக் பண்ணிவிட்டு டைட் வச்சுக்கலாம். இதே போல் 2 சைடுமே வந்து இந்த crocodile clip வச்சு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா அது வந்து ஹேங் ஆகிக்கும். இவ்வளோ தான் வந்து இதில் அசம்பிள். நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு நம்மளுக்கு சால்ட்ரு ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க. அதையும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். சால்ட் ஸ்டாண்ட் ஜஸ்ட் உள்ளே வச்சுட்டு அதுக்கு ஒரு லாக் நட் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் த்ரெட் நட்டை வச்சு நீங்கள் வந்து டைட் பண்ணிங்கன்னா அந்த சால்ட் ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சால்ட்ரிங் ஸ்டேஷனில் நம்ம பண்ணக்கூடிய அசம்பிள். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த லென்ஸ் 360 டிகிரி நம்ம மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எவ்வளோ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் போர்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் ஒரு PCBயை போர்டை அதில் வந்து ஜாயின் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா crocodile clipல 2 வச்சு மாட்டியாச்சு. போர்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளிப்பை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சால்ட்ரு வைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு. போர்டு எந்த இடத்துலையுமே நகரில். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ப்ராப்பரான சால்ட்ரிங் பண்ண முடியும். இதே இன்கேஸ் மைன்யூட்டான சால்ட்ரிங் பண்ணுறீங்க, ட்ராக்கெல்லாம் பார்க்குறப்ப எங்கேயாவது ஜாயிண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி லென்ஸில் பார்த்துக்கலாம். இதே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறனால இதில் வந்து பார்த்துக்கலாம். இதுலேயே நம்ம பேட்ரி யூஸ் பண்ணி டார்ச் ஆன் பண்ணால் நம்மளுக்கு இன்னுமே வந்து அந்த லென்ஸில் கிளாரிட்டியான ஒரு இமேஜ் வந்து கிடைக்குது. இது மூலமாக நீங்கள் ப்ராப்பரான சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்பரான சால்ட்ரிங் பண்ணோன்னா இது மாதிரி ஸ்டேஷன் வாங்கிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.